நான் வெளிநாட்டில் இருந்தேன். ஒரு நாள் அப்பாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. உன் மனைவி விஷம் குடித்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவள் இனி இந்த உலகில் இல்லை. இதை கேட்டதும் எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் நேற்றிரவுதான் அவள் என்னிடம் பேசியிருந்தாள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். என் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தாள். யாருக்கும் சொல்லாமல் நான் உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பினேன். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும் அம்மா சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். என்னை பார்த்ததும் அவரது முகம் வெளிரியது. வீட்டில் ஒரு விசித்திரமான துர்நாற்றம் பரவி இருந்தது. நான் மூக்கில் கைக்குட்டை வைத்துக் கொண்டு சமையலறைக்குள் அடி எடுத்து வைத்தேன். உள்ளே இருந்த காட்சியை கண்டு என் உயிர் நடுங்கியது. ஏனென்றால் அங்கே இது என் வாழ்க்கையின் வலியான கதை. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னை போல யாரையும் குருட்டுத்தனமாக நம்பி விடாதீர்கள். என் பெயர் விக்ரம். நான் துபாயில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வேலை செய்தேன். அங்குள்ள மின்னுபவை தூரத்தில் இருந்து நன்றாக தெரியும். ஆனால் அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் வலியை பற்றி எங்களை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். நிறுவனத்தில் தொழிலாளர்கள் தொலைபேசி பயன்படுத்த அனுமதி இல்லை. அதனால் நான் மொபைலை குடியிருப்பில் வைத்துவிட்டு வேலைக்கு செல்வேன். வீட்டாரும் நான் குடியிருப்பில் இருக்கும் நேரத்தில் மட்டுமே அழைப்பார்கள். ஒரு நாள் ஷிப்ட் முடிந்து நான் குடியிருப்பை அடைந்த போது மொபைலை பார்த்தேன். வீட்டிலிருந்து வந்திருந்த பல மிஸ்டு கால்களை கண்டு என் இதயம் படபடவென அடித்தது. நடுங்கும் கைகளால் நான் வீட்டு எண்ணை டயல் செய்தேன். அப்பா தொலைபேசியை எடுத்தார். அவரது குரலில் இருந்த வலியும் பின்னால் இருந்து வந்த அலும் சத்தமும் என் பயத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. நான், அப்பா என்ன ஆச்சு, எல்லாம் சரியாக இருக்கா என்று கேட்டேன். அவரது உடைந்த குரல் வந்தது. மகனே, நந்தினி என்று கூறிவிட்டு அவர் அழத் தொடங்கினார். நான் பயந்து போய் நந்தினிக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன். அப்பா, மகனே, நந்தினி தற்கொலை செய்து கொண்டாள் என்றார். என் குரல் நடுங்கியது. அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது எப்படி நடந்தது என்று நான் கேட்டபோது, அப்பா அவள் அறையில் மின்விசிறியில் தொங்கிக் கொண்டிருந்தாள் என்று சொன்னார். இதை கேட்டதும் என் காலடியில் பூமி சரிந்தது போலிருந்தது. என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதை கேட்டதும் என் மூளையில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது போல் இருந்தது. தொலைபேசி கிட்டத்தட்ட என் கையில் இருந்து நழுவி விழுந்தது. நான் தடுமாறியவாறு முன்னோக்கி நகர்ந்தேன். நந்தினி, என் நந்தினி, என் காதல், என் மனைவி. அவளுக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவள் தற்கொலை செய்து கொண்டாளா? இது எப்படி சாத்தியம்? அவள் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டாள். ஒருவேளை அப்பாவுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அவர் போதையில் இருக்கிறாரோ? நான் அவரிடம் பல முறை சண்டை போட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் மது அருந்துவார். அதனால் போதையின் காரணமாக அவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று உடனடியாக என் மனதில் தோன்றியது. ஆனால் நந்தினி தற்கொலை செய்து கொண்டாள் என்ற உண்மையை என் மனம் ஏற்க தயாராக இல்லை. அவள் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தாள். எனக்காக இல்லை என்றாலும் அவள் என் பங்கையும் அன்பு கொடுத்த தன் சின்ன மகளுக்காவது நினைத்திருக்கலாம். இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன் அவள் தன் இதயத்தில் இருந்து இவ்வளவு அன்பை எப்படி வெளியேற்ற முடிந்தது? இந்த கனமான சிந்தனைகளில் நான் நின்று விட்டேன் போலிருந்தது. தரையில் விழுந்து விட்டேன். என் முடியை பிடித்து கொண்டு எவ்வளவு நேரம் அழுதேன் என்று தெரியவில்லை. பிறகு அதே நிலையில் அழுது கொண்டே நான் உடனடியாக விமான நிலையத்திற்கு புறப்பட்டு அடுத்த விமானத்திலேயே இந்தியாவுக்கு பயணமானேன். ஒரு காலத்தில் இந்த பயணம் எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. ஆனால் இன்று இந்த பயணம் முடிவடையவே இல்லை. வழி முழுவதும் என் மனதில் நந்தினியின் சிரிப்பு மற்றும் அவளது கடைசி தருணங்களை பற்றிய கேள்விகளே ஓடிக்கொண்டிருந்தன. ஏன் அவள் இந்த முடிவை எடுத்தாள்? அவளது மரணத்திற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன? நான் வீட்டிற்கு வந்தபோது சூழ்நிலை முழுவதும் துக்கத்தால் மூழ்கியிருந்தது. என் அப்பா, அக்கா, தம்பி எல்லோரும் துக்கத்தால் உடைந்திருந்தனர். நந்தினியின் அம்மா ஏற்கனவே இறந்து விட்டார். நந்தினி அவர்களின் ஒரே மகள். அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த துக்கத்தை தாங்கி இருக்க மாட்டார்கள். என் 2 வயது மகளின் நிலை அழுது அழுது மோசமாகி இருந்தது. நான் அவளை தூக்கி என் மார்போடு அணைத்து கொண்டு நானும் விம்மி விம்மி அழுதேன். பிறகு நான் நந்தினியின் அறைக்கு சென்றேன். அதே அறையில் நாங்கள் இத்தனை அழகான தருணங்களை கழித்திருந்தோம். என் இதயம் வெடித்தது போல் இருந்தது. வீடு முழுவதும் அமைதியில் மூழ்கியிருந்தது. அறையில் நந்தினியின் பொருட்கள் மிகவும் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. அவளுக்கு சுத்தம் செய்வதில் மிகுந்த ஆசை இருந்தது. நான் சோர்வாக சென்று கட்டிலில் அமர்ந்தேன்.
ஆனால் திடீரென்று அந்த அறையில் என்னை தவிர வேறு யாரோ இருப்பது போல எனக்கு உணரப்பட்டது. இந்த உணர்வு மிகவும் தீவிரமாக இருந்தது. நான் பயந்து உடனடியாக எழுந்து இடமும் வலமும் பார்க்க தொடங்கினேன். அப்போது என் கண் கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த சாளரத்தின் மீது பட்டது. அதன் திரைகள் ஒரு பக்கத்தில் இருந்து கிழிந்திருந்தன. அங்கே ஒரு சாதாரண நிற பூனை அமர்ந்திருந்தது. என் இருப்பு இருந்தும் அது அசையவில்லை. அதன் கண்கள் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவது போல் இருந்தன. அந்த காட்சி என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த இரவு நான் அதே அறையில் தூங்கிய போது நந்தினி என் கனவில் வந்தாள். அவள் மிகவும் சிரமத்தில் இருப்பது போல தெரிந்தது. அவள், விக்ரம், நான் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்ளவில்லை. என்னை காப்பாற்றுங்கள். என் கொலையாளிகள் யார் என்று கண்டுபிடியுங்கள் என்றாள். இதை கேட்டதும் என் தூக்கம் கலைந்தது. நான் வியர்வையில் நனைந்திருந்தேன். என் இதயம் பயம் மற்றும் பதற்றத்தால் வேகமாக துடித்தது. நான் யோசிக்க தொடங்கினேன். இந்த கனவு எனக்கு ஒரு அடையாளமா? நந்தினியின் மரணத்தின் மர்மம் எனக்கு சமாதானம் கொடுக்கவில்லை. அதனால் என்ன நடந்தாலும் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் என்று தீர்மானித்தேன். அவள் உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டிருந்தால் ஏன்? அவள் எப்போதும் என்னுடன் சரியாக பேசுவாள். அவள் வாழ்க்கையில் இவ்வளவு துக்கத்துடன் இருக்கிறாள் என்று எனக்கு ஒருபோதும் உணரப்படவில்லை. அவளது பிரச்சனையை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவளிடம் வந்திருப்பேன். ஆனால் இப்போது வருத்தப்படுவதனால் என்ன பயன்? அவள் எனக்கு எதுவும் சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு மிக தூரம் சென்று விட்டாள். தன் எல்லா குறைகளையும் மனஸ்தாபங்களையும் முடித்துக் கொண்டு. நந்தினியின் மரணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை பாழாகிவிட்டது. அவளது மரணத்திற்கு நானே பொறுப்பு என்று நான் நினைக்க தொடங்கினேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அவள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்ற துக்கம் மட்டுமே என்னை வாட்டி வதைத்தது. அவள் என் அத்தையின் மகள் மற்றும் நான் அவள் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தேன். நான் ஒரு கடுமையான ஆள் அல்ல. நந்தினியுடன் எப்போதும் அன்பாகவும் நட்பாகவும் பழகினேன். அவள்தான் என் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆதரவாக இருந்தாள். அவள் இல்லாமல் என் மீதி வாழ்க்கையை நான் எப்படி வாழப்போகிறேன் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு சோதனையாக மாறியது. அவள் அதிகமாக நினைவுக்கு வரும்போது நான் என் 2 வயது மகள் மான்சியை என் மார்போடு அடைத்து கொண்டு அழுவேன். நந்தினி சென்ற பிறகு மான்சியின் பொறுப்பை நான் யாரிடம் விடுவது என்று நினைத்துதான் நான் அதிகமாக பயப்படுவேன். என் சகோதரனும் சகோதரியும் அக்காவின் திருமணத்திற்கு பிறகு இப்படி மறைந்து விட்டார்கள். நான் துபாய்க்கு திரும்பி சென்றால் என் மகளுக்கு என்ன நடக்கும் என்று கேட்க கூட அவர்களுக்கு நேரமும் விருப்பமும் இல்லை. உறவு முறைகள் கூட இன்று வெண்மையாகி விடுகின்றன என்று சொல்வது உண்மைதான். யாருக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை. அப்பா அவ்வளவு மோசமானவர் அல்ல. ஆனால் அவரால் சின்ன குழந்தையை கவனிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் குழந்தை பருவத்தில் குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நாங்கள் உடல்நலக் குறைவாக இருந்தாலும் பயந்தாலும் எப்போதும் அம்மா மட்டுமே எங்களுடன் இருந்தாள். அப்பா வீட்டில் இருப்பதே குறைவு. அம்மா ஏதாவது கேட்டால் மறுபேச்சு பேசுவார். அதனால் அம்மா மௌனமாக இருப்பதே சிறந்தது என்று நினைத்தாள். ஆனால் இப்போது அம்மாவும் இல்லை. அப்பா இன்று ஓய்வூதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் மான்சியை அவர் பொறுப்பில் விடுவது எனக்கு சாத்தியமில்லை. மேலும் அவளை துபாய்க்கு அழைத்து செல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே சில நேரங்களில் எனக்கு பகல் ஷிப்ட் இருக்கும், சில நேரங்களில் இரவு ஷிப்ட் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளை யார் கவனிப்பார்கள்? நந்தினியின் 13வது நாள் சடங்குகள் முடிந்துவிட்டன. என் விடுமுறையும் முடிவடைய போகிறது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அந்த நாட்களில் நான் எப்படியாவது மான்சியின் விஷயங்களை சரியாக ஏற்பாடு செய்ய முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் வேலையையும் என்னால் விட முடியவில்லை. ஏனென்றால் இங்கே இருந்து கொண்டு இவ்வளவு நல்ல சம்பளம் வேறு எங்கும் கிடைக்காது என்று எனக்கு நன்றாக தெரியும். மான்சி இப்போது சின்னவள். சீக்கிரமே பள்ளி செலவுகளும் வரும். நல்ல வருமானம் இருந்தால்தான் நான் அவளை ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்க முடியும். அதனால் வெளிநாடு சென்று வேலை செய்வது எனக்கு மிகவும் முக்கியம். நான் இரவு பகலாக இதே கவலையில் இருந்தேன். ஒரு நாள் மனம் மிகவும் சோர்வாக இருந்தது. அதனால் நான் வீட்டில் இருந்து வெளியே வந்து எந்த நோக்கமும் இல்லாமல் சுற்றி திரிந்தேன். ஆனால் என் இதயத்தில் இன்னும் நந்தினியின் மரணத்தின் பாரம் இருந்தது. நான் தலையை குனிந்து அவளது கல்லறை அருகில் அமர்ந்தேன். என் கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வடிந்தது. அப்போது திடீரென்று யாரோ ஒருவர் இருப்பது போல எனக்கு உணரப்பட்டது. தலையை உயர்த்தி பார்த்தேன். ஒரு கருப்பு பூனை சரியாக கல்லறையின் முனையில் அமர்ந்திருந்தது. அது விசித்திரமான மெல்லிய பயங்கரமான சத்தங்களை எழுப்பிக் கொண்டிருந்தது. அது அழுவது போல் இருந்தது.
அதை பார்த்ததும் என் இதயம் பயத்தால் நிரம்பியது. நான் அதை விரட்ட முயன்றேன். ஆனால் அது சற்றும் அசையவில்லை. இதனால் நான் பயந்து அங்கிருந்து வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த பூனை என் மனதை விட்டு நீங்கவில்லை. நான் இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொன்னபோது அவரது முகத்தில் ஆழமான கவலை பரவியது. அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் நான் இந்த விஷயத்தை அதிகமாக பொருட்படுத்தவில்லை. என் கவலை அப்போது இன்னும் அதிகமானது. நான் மான்சியின் அறைக்கு சென்றேன். அங்கே அதே கருப்பு பூனை மான்சியின் தலையணைக்கு அருகில் அமர்ந்திருந்தது. இதை பார்த்ததும் என் இதயம் பலமாக துடித்தது. நான் உடனடியாக அந்த பூனையை அங்கிருந்து விரட்டிவிட்டேன். ஆனால் அது சென்ற பிறகும் இது சாதாரண விஷயம் அல்ல என்று என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பயம் குடிகொண்டது. கருப்பு பூனை என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது போலிருந்தது. அது அடிக்கடி மான்சியை சுற்றி தெரிந்தது. சில நேரங்களில் அவளது ஊஞ்சலுக்கு அருகில், சில நேரங்களில் அவளது அறையின் கதவறையில். நான் இந்த விஷயத்தை என் நண்பனிடம் சொன்னபோது அவன் இதை ஒரு சாதாரண தெருவிலங்கு என்று சொல்லி தள்ளிவிட்டான். ஆனால் என் இதயம் ஏற்க தயாராக இல்லை. மான்சியை சுற்றி அந்த பூனை தெரிந்ததும் மற்றும் வீட்டில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளும், உதாரணமாக அது அமைதியாக ஒரு மூளையை பார்த்து கொண்டிருப்பது, எல்லாம் பயத்தை உருவாக்கியது. ஒரு இரவு நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். அப்போது மீண்டும் நந்தினி கனவில் வந்தாள். அவள் சிரமத்தில் இருந்தாள். அவள், உங்கள் மகளை ஒருபோதும் இந்த வீட்டில் தனியாக விடாதீர்கள், முடியுமானால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றாள். நான் பயந்து எழுந்து உட்கார்ந்தேன். மகளை பார்த்தேன். அவள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இதனால் சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் இந்த கனவு திரும்ப திரும்ப வருவது எனக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி வேலையை பற்றிய கவலையும் இருந்தது. நான் துபாய்க்கு செல்ல வேண்டும். ஆனால் மான்சியை பற்றிய பயம் அதிகரித்தால் நான் எல்லாவற்றையும் விட்டு போகும் அளவுக்கு இங்குள்ள சூழ்நிலை இல்லை. நந்தினியின் இளம் வயதில் மரணம் ஏற்கனவே என்னை உடைத்து விட்டது. அவள் சென்றதால் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றிடம் நிரம்பவே இல்லை. அவள் இல்லாமல் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்பை விட கடினமாகி கொண்டே இருந்தது. ஒரு விதத்தில் என் வாழ்க்கையில் சவால்களுக்கு பின் சவால்கள் வந்து கொண்டிருந்தன. மிகப்பெரிய சவால் மான்சியை வளர்ப்பதுதான். அது மட்டுமின்றி கனவுகளில் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்வதற்கான அடையாளங்கள் கிடைத்தன. அது என் மனதை விட்டு நீங்கவில்லை. அதே சமயம் அப்பாவும் மீண்டும் மீண்டும் எனக்கு திருமணம் செய்யும்படி ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தார். அவர், நான் இப்போது இளைஞன், வேலைக்காக மீண்டும் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் மான்சிக்கு இந்த நேரத்தில் ஒரு அம்மா தேவை. நான் அவளுக்காக ஒரு வேலைக்காரியை வைத்தால் மக்கள் பலவிதமாக பேசுவார்கள். ஒரு தனி ஆண் மற்றும் வீட்டிற்கு தினமும் வரும் ஒரு பெண், இது என் குணத்தின் மீது குறை சொல்ல வழிவகுக்கும் என்றார். அதனால் அவர் கூற்றுப்படி இரண்டாவது திருமணம் தான் சூழ்நிலைக்கு மிக சிறந்த வழியாக இருந்தது. ஆனால் இரண்டாவது திருமணம் என்ற பெயரை கேட்டதும் என் இதயம் சோகமடைந்தது. ஏனென்றால் நந்தினியை தவிர வேறு யாருக்கும் என் வாழ்க்கையில் இடம் கொடுப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவள் சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள். வேறு வழியே இல்லாத அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. நந்தினியின் திரும்ப திரும்ப வரும் கனவுகளும் என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. அவள் தானே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வது போலிருந்தது. நிறைய யோசித்த பிறகு இரண்டாவது திருமணம்தான் எனக்கும் மான்சிக்கும் சிறந்த எதிர்காலமாக இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன். கடைசியில் நான் அப்பாவின் ஆலோசனைப்படி உறவுக்கார ஆண்டியுடன் பேசினேன். மான்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் எங்கள் வீட்டை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறவை தேட சொன்னேன். சில நாட்களிலேயே அவர் ஒரு சரியான உறவை சொல்லியும் விட்டார். அந்த பெண்ணின் பெயர் ஜீவிகா. அவள் எங்கள் அருகில் உள்ள நகரத்தை சேர்ந்தவள். அவள் 20 வயதுடைய, புத்திசாலி மற்றும் மதப்பற்றுள்ள சுபாவம் கொண்டவள். அப்பா தானே பெண் வீட்டிற்கு சென்றார். திரும்பி வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் அங்கேயே சம்மதம் சொல்லிவிட்டதாக என்னிடம் சொன்னார். இதை கேட்டதும் நான் அமைதியாகிவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஜீவிகாவுடன் மிகவும் எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. ஜீவிகா மான்சியை ஏற்றுக்கொள்வாளா? அவள் நந்தினியின் இடத்தை எடுக்க முடியுமா? ஆனால் ஜீவிகாவின் நடத்தை என் மனதை மெதுவாக அமைதிப்படுத்தியது. அவள் மென்மையாக பேசுவாள். மான்சியுடன் மிகவும் அன்பாக பழகுவாள். திருமணத்தின் சில நாட்கள் எனக்கு நிம்மதியாக இருந்தன. அவள் என்னை கவனித்துக் கொண்டாள். மான்சியின் மீதும் கவனம் செலுத்தினாள். அவளுக்கு கதைகள் சொன்னாள். நந்தினிக்கு பிறகு அமைதியாக இருந்த மான்சி மெதுவாக மீண்டும் சிரிக்கவும் விளையாடவும் தொடங்கினாள்.
அப்பாவும் ஜீவிகாவின் நடத்தையில் மகிழ்ச்சி அடைந்தார். வீடு மீண்டும் நிறைந்து விட்டது என்றார். ஜீவிகா வந்ததால் மான்சியின் பராமரிப்பில் பெரிய பகுதி தீர்க்கப்பட்டது. இப்போது நான் மீண்டும் துபாய்க்கு செல்ல வேண்டும். ஆனால் ஜீவிகா மற்றும் மான்சியை விட்டு பிரிந்து செல்ல மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனாலும் நல்ல சம்பளம் காரணமாக இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. நான் ஜீவிகாவிடம் என் பயணத்தை பற்றி சொன்னபோது அவள் சற்று சிரமப்பட்டாள். ஆனால் சீக்கிரமே சமாளித்துக் கொண்டாள். அவள் புத்திசாலி. வெளியிலிருந்து வேலை செய்யாமல் நம்மால் சௌகரியமாக இருக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும். அவள் எனக்கு ஆறுதல் அளித்து, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மான்சி மற்றும் வீட்டின் எல்லா பொறுப்புகளும் இப்போது என் மீதுதான் உள்ளன. நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். எங்குள்ள பதட்டத்தை சற்றும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்றாள். அவளது இந்த கூற்றுகளை கேட்டு என் மனம் சிறிது லேசானது. நான் துபாய்க்கு திரும்பி செல்ல தயாரானேன். துபாய் திரும்பி நான் என்னை வேலையில் பிஸியாக வைத்துக் கொண்டேன். ஆனால் மான்சி மற்றும் ஜீவிகாவின் நினைவு எப்போதும் என்னுடன் இருந்தது. நான் அடிக்கடி வீடியோ காலில் மான்சியை பார்ப்பேன். ஜீவிகா மான்சியுடன் அமர்ந்து என்னிடம் பேசுவாள். எல்லாம் சரியாக இருப்பதாக நம்பிக்கை அளிப்பாள். ஆனால் துபாயின் பிஸியான வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் ஏதோ மாறுகிறது என்று எனக்கு உள்ளுக்குள் தோன்றியது. ஆரம்பத்தில் ஜீவிகாவின் மான்சி மீதான நடத்தை மிகவும் நன்றாகவும் அன்புடனும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எதுவும் சரியாக இருப்பது போல தெரியவில்லை. நான் இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொன்னபோது அவரும், ஜீவிகா உண்மையில் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவள், அவள் காண்பது போல இல்லை என்று புகார் கூறினார். இதை கேட்டதும் என் இதயம் உடைந்து போயிற்று. நான் ஜீவிகாவிடம் பேச முடிவு செய்தேன். அவள் ஏன் மான்சியுடன் இவ்வளவு கடுமையாக பழகுகிறாள் என்று, மான்சி ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்று நான் அவளிடம் கேட்டபோது அவள் கடுமையான தொனியில், மான்சி எனக்கு முற்றிலும் சரியாகத்தான் தெரிகிறாள், நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறீர்கள் என்றாள். அவளது பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவள் இதற்கு முன் ஒருபோதும் இப்படி பேசியதில்லை. அவள் மிகவும் மென்மையான மற்றும் அமைதியான சுபாவம் கொண்டவள். ஒரு நாள் வீடியோ காலில் நான் ஜீவிகாவை சிரமத்தில் பார்த்தேன். மான்சி முற்றிலும் அமைதியாகவும் பயந்தவளாகவும் இருந்தாள். நான் ஜீவிகாவை புறக்கணித்து விட்டு மான்சியுடன் பேச தொடங்கினேன். ஆனால் மான்சியின் பேச்சுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். இதை பார்த்ததும் என் இதயம் பதற்றம் அடைந்தது. நான் ஜீவிகாவிடம் கேட்டபோது அவள், மான்சி இரவு சரியாக தூங்கவில்லை, அதனால் அவளது மனநிலை சரியில்லை என்றாள். அவள் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு அவள் ஏன் இரவு தூங்கவில்லை என்று கேட்டேன். அதற்குள் திடீரென்று அப்பா மொபைலை கையில் எடுத்துக்கொண்டு மான்சியை வெளியே அழைத்து வந்தார். பிறகு அவர் என்னிடம் பேசி மான்சி முற்றிலும் சரியாக இருக்கிறாள் என்றும் நான் கவலைப்பட தேவையில்லை என்றும் ஆறுதல் அளித்தார். அறையில் விளக்கு குறைவாக இருப்பதால் சரியாக தெரியவில்லை என்றும் மான்சி முற்றிலும் சரியாக இருக்கிறாள் என்றும் அவர் காட்டி சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் சிறிது அமைதியடைந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஜீவிகாவின் நடத்தையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட தொடங்கியது. அவள் என்னிடமிருந்து ஏதோ மறைப்பது போல. ஆனால் என்ன என்று எனக்கு புரியவில்லை. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் என் வாழ்க்கையில் புயல் போல ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. சில நாட்களுக்கு பிறகு அப்பாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவரது பேச்சை கேட்டு நான் மிகவும் சிரமப்பட்டேன். ஜீவிகா மான்சியுடன் கடுமையாக பழகுகிறாள் என்று அவர் சொன்னார். அவளை அடிக்கடி திட்டுவாள் மற்றும் சில நேரங்களில் அடிப்பாளாம். அப்பா அவளிடம் பல முறை விளக்கினார். ஆனால் ஜீவிகா இது மான்சியை வளர்ப்பதற்கு அவசியம் என்று சொன்னாள். இதை கேட்டதும் என் இதயம் உடைந்தது. ஜீவிகா மீதான என் நம்பிக்கைகள் குறைய தொடங்கின. மான்சியின் பதற்றம் ஏற்கனவே முடிவடையவில்லை. அது மட்டுமன்றி இதையெல்லாம் கேட்ட பிறகு திருமணம் எனக்கு நஷ்டமான ஒப்பந்தமாக ஆகிவிட்டது. துபாய் வந்த பிறகும் எனக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைக்கவில்லை. இந்த திருமணத்தை நான் மான்சியின் எதிர்காலத்திற்காகவும் மற்றும் வீட்டை கவனித்துக் கொள்வதற்காகவும் செய்தேன். ஆனால் தேவிகாவின் நடத்தை சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கியது. ஆரம்பத்தில் அவள் மான்சி மீது அன்பு காட்டினாள், ஒருவேளை எனக்கு முன் காட்டுவதற்காக மட்டுமே. ஆனால் நான் துபாய்க்கு சென்றவுடன் மான்சியின் பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கின. அவள் முன்பு போல பேசுவதும் இல்லை, சிரிப்பதும் இல்லை. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பிரச்சனை எழுந்தது. தீவிகா எப்போது அழைத்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொன்னாள். என்னை உங்கள் கூடவே துபாய்க்கு அழைத்து செல்லுங்கள். நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லை. என்னை அங்கேயே உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அவளது இந்த கூற்றை கேட்டதும் நான் மேலும் ஆச்சரியப்பட்டேன். நான் அவளிடம் இது சாத்தியமில்லை என்று விளக்க முயன்றேன்.
மான்சி என் அப்பாவுடன் தனியாக இருக்கிறாள். அவர்களுக்கு வேறு ஆதரவு இல்லை. இன்று இல்லை என்றால் நாளை மான்சியின் படிப்பு தொடங்கும். துபாயில் நல்ல பள்ளிகளின் கட்டணம் மிகவும் அதிகமாக இருக்கும். நான் குடும்பத்தை என்னுடன் வைத்துக் கொண்டால் என் செலவுகள் அதிகரித்து சேமிப்பது முற்றிலும் கடினமாகிவிடும். அதனால் விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். ஆனால் அவள் பிடிவாதம் பிடித்தாள். அவளது பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எப்போது பேசினாலும் அவள் இதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாள். ஒரு நாள் அழைப்பின் போது அவள் எல்லையை கடந்து விட்டாள். அவள், நீங்கள் என்னை துபாய்க்கு அழைக்கவில்லை என்றால் நான் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்றாள். அவளது இந்த பேச்சு எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. நான் கோபத்துடன், என்னால் என் குடும்பத்தை துபாய்க்கு அழைத்து வந்து என் அப்பாவையும் வீட்டையும் தனியாக விடுவது சாத்தியமில்லை என்றேன். அவளது மிரட்டல்களால் நான் குழப்பத்தில் இருந்தேன். அவளது நடத்தை மற்றும் பிடிவாதம் இருந்த போதிலும் அவள் துபாய் வர வேண்டும் என்ற ஆசையை நான் கண்டிப்பாக மறுத்துவிட்டேன். ஆனால் ஒரு இரவு நான் என் குடியிருப்பில் படுத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஜீவிகாவின் அழைப்பு வந்தது. இரவு சுமார் 2 மணி ஆகியிருந்தது. அவள் மெதுவாக, இந்த நேரத்தில் அழைக்க மாட்டாள். முதலில் நான் அழைப்பை புறக்கணித்தேன். ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் அழைத்ததால் வழி இல்லாமல் நான் தொலைபேசியை எடுத்தேன். நான் சோர்வான துணியில், என்ன விஷயம், இந்த நேரத்தில் ஏன் அழைக்கிறாய் என்று கேட்டேன். அவளது குரலில் பயம் இருந்தது. அவள், எனக்கு பயமாக இருக்கிறது விக்ரம், நீங்கள் இப்போதே வந்து விடுங்கள் என்றாள். அவளது பேச்சை கேட்டதும் நான் குழம்பி போனேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. நான் ஒன்றும் சென்னையில் உட்கார்ந்து கொண்டு ஓடி வந்து நாகப்பட்டினம் போக போவதில்லை. கடவுளே, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். நீ என்னை தேவையில்லாமல் சிரமப்படுத்துகிறாய் என்றேன். பிறகு நான், நீ இந்த நேரத்தில் வீட்டில் தனியாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அவள், உங்கள் அப்பா என் அறையின் கதவுக்கு வெளியே நிற்கிறார். அவர் அறைக்குள் வர விரும்புகிறார் என்றாள். இந்த நேரத்தில் ஒரு இளம் மருமகள் அறைக்குள் யாரும் ஏன் வர விரும்புவார்கள் என்று நான் ஆச்சரியத்துடன் யோசித்தேன். அவளது பேச்சை கேட்டதும் நான் கோபத்துடன், அவள் என்ன தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறாள் என்றேன். அவள் என் அப்பா மீது குற்றம் சாட்டினாள். அழத் தொடங்கி கத்தினாள். நான் முற்றிலும் ஆச்சரியமடைந்தேன். நான் அவளிடம் இது எல்லாம் அவளது பிரம்மை என்று விளக்கினேன். ஆனால் அவளது அலறலை கேட்டு எனக்கும் சந்தேகம் வரத் தொடங்கியது. ஒருவேளை ஏதாவது தவறாக நடக்கிறதோ என்று. அவள் அழுது கொண்டே, அவள் பொய் சொல்லவில்லை என்றும் உண்மையில் அப்பா வெளியே நிற்கிறார் என்றும் திரும்ப திரும்ப உள்ளே வர வேண்டும் என்று சொல்வதாகவும் சொன்னாள். அதிர்ஷ்டவசமாக அவள் இரவில் கதவை பூட்டி தூங்குகிறாள். இல்லை என்றால் எதுவும் நடந்திருக்கலாம். இதை கேட்டதும் என் மூளை மரத்து போனது. துபாயிலிருந்து உடனடியாக இந்தியாவுக்கு வருவது சாத்தியமில்லை. அவளது பேச்சுக்கள் என்னை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. கடைசியில் நான் உடனடியாக அப்பாவுக்கு அழைத்தேன். உண்மையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள. பல முறை அழைத்தும் அப்பா அழைப்பை எடுக்கவில்லை. அதனால் என் இதயம் படபடவென அடித்தது. தீவிகா உண்மை சொல்கிறாளா அல்லது இது எல்லாம் அவளது மூளையின் பிரம்மையா என்று எனக்கு புரியவில்லை. இரவு முழுவதும் ஜீவிகா பயந்து போய் என்னை மீண்டும் மீண்டும் அழைத்தாள். அவள் கதவை திறக்க தைரியம் இல்லை என்று சொன்னாள். அதனால் நான் அவளிடம், கண்டிப்பாக கதவை மூடிவை, எந்த சூழ்நிலையிலும் திறக்காதே என்று சொன்னேன். காலையில் நான் மீண்டும் அப்பாவுக்கு அழைத்தேன். ஆனால் அவர் அழைப்பை எடுக்காததால் நான் அருகில் வசிக்கும் என் அக்காவிடம் சென்று வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க சொன்னேன். சில மணி நேரம் கழித்து அக்கா அப்பாவின் உடல்நிலை சரியில்லை என்றும் இரவு மருந்து எடுத்துக்கொண்டு தூங்கிவிட்டார் என்றும் காலையில் மருத்துவமனைக்கு சென்று விட்டார் என்றும் சொன்னாள். மற்றபடி வீட்டில் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் இதை கேட்டதும் என் மனதில் கேள்விகள் எழுந்தன. அப்படியானால் ஜீவிகா ஏன் இரவில் அப்பா அவளது அறையின் கதவை தட்டியதாக சொன்னாள்? அக்கா உண்மையில் அப்பா அவரது அறையில் தான் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொன்னாள். இதை கேட்டதும் நான் குழப்பமடைந்தேன். அப்பா அவரது அறையில் இருந்தால் ஜீவிகா ஏன் அப்படி சொன்னாள்? இது அவளது பிரம்மையின் விளைவா அல்லது உண்மையில் யாராவது அவளை பயமுறுத்தினார்களா? நான் ஜீவிகாவிடம் பேசினேன். ஆனால் அவள் தன் பேச்சில் உறுதியாக இருந்தாள். அவள் பொய் சொல்லவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் கதவுக்கு வெளியே அப்பாவை தான் நிற்க பார்த்ததாக சொன்னாள். அவரது கண்களும் விசித்திரமாக தெரிந்ததாம். அவரது இந்த கூற்றை கேட்டதும் என் பதற்றம் மேலும் அதிகரித்தது. உண்மையிலேயே அப்பா அப்படி செய்தாரா அல்லது தீவிகா தவறாக புரிந்து கொண்டாளா என்று நான் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த புதிய வாழ்க்கையை தொடங்கியதுதான் என் மிகப்பெரிய தவறு என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. தீவிகாவின் விசித்திரமான நடத்தை, துபாய் வர வேண்டும் என்ற பிடிவாதம், பிறகு என் அப்பா மீது பொய் குற்றச்சாட்டுகள், இவையெல்லாம் என் வாழ்க்கையை ஒரு குழப்பமாக ஆக்கிவிட்டன. அதை தீர்ப்பது கடினம் போலிருந்தது.
அவள் என் அப்பா மீது குற்றம் சாட்டிய பிறகு என் மூளை முற்றிலும் குழப்பமடைந்தது. இந்த நிலையில் அப்பாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவரது குரலில் சோர்வு மற்றும் பலவீனம் தெளிவாக உணரப்பட்டது. அவர் மிகவும் உடல்நலக் குறைவாக இருந்தார் போல. அவர், விக்ரம், என் உடல்நிலை நேற்றிரவு முதல் சரியில்லை. மருந்து எடுத்துக்கொண்டு தூங்கிவிட்டேன். காலையிலும் சரியாக தெரியவில்லை. அதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் எனக்கு புரியவில்லை. மருமகள் நான் இரவில் அவளது கதவருகில் நின்றதாக சொல்கிறாள். அவள் என்ன விஷயங்களை பேசுகிறாள் என்றார். அப்பாவின் இந்த கூற்றை கேட்டதும் என் இதயம் எரிந்தது. அவர் எப்போதும் எனக்கு ஒரு மிகவும் நல்ல மற்றும் நேர்மையான மனிதராக இருந்தார். அவர் மீது இப்படிப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது எனக்கு பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. நான், அப்பா, நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியம்தான் மிகவும் முக்கியம். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றேன். தொலைபேசியை வைத்த பிறகு எனக்குள் கோபம் நிரம்பியது. நான் உடனடியாக ஜீவிகாவுக்கு அழைத்தேன். கடுமையான துணியில், நீ என்ன நாடகம் செய்கிறாய்? என் அப்பா மீது இப்படிப்பட்ட பெரிய குற்றச்சாட்டுகளை சுமத்த உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரியுமா? ஜீவிகா அழும் குரலில், நான் நாடகம் செய்யவில்லை. நீங்கள் சென்ற பிறகு நான் எதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அதை மட்டுமே சொல்ல முயற்சிக்கிறேன். இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அதனால் நான் கட்டாயமாக பேச வேண்டியிருந்தது. நீங்கள் நம்பவில்லை என்றால் நம்ப வேண்டாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் மனைவியின் எந்த பேச்சிலும் நம்பிக்கை வரவில்லை. ஒருவேளை இதனால் தான் நந்தினி தற்கொலை செய்து கொண்டாள் என்றாள். அவளது இந்த கூற்றை கேட்டதும் எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. மரணம் மற்றும் தற்கொலை என்ற பெயரை கேட்டதும் என் இதயம் நடுங்கியது. நான் கோபத்துடன், நீ இவ்வளவு உறுதியுடன் எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். ஜீவிகா, நந்தினி ஏன் தற்கொலை செய்து கொண்டாள் என்றால் அவள் உங்களிடம் ஏதாவது சொன்னால் நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் நான் நந்தினி இல்லை. நான் இவ்வளவு உறுதியுடன் சொல்கிறேன். ஏனென்றால் அவளும் என்னை போலவே இதையெல்லாம் கடந்து சென்றாள். அவள் பல முறை உங்களிடம் சொல்ல விரும்பியிருப்பாள். ஆனால் நீங்கள் அவளது பேச்சை கேட்க மாட்டீர்கள் என்று அவளுக்கு தெரியும். அதனால் அவள் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள். நந்தினிக்கு இந்த உலகில் நீங்கள் மட்டுமே ஆதரவாக இருந்தீர்கள். அவள் தஞ்சமடைய வேறு எந்த உறவும் இல்லை. அதனால் அவள் தனியாகிவிட்டாள். ஆனால் நான் தனியாக இல்லை. எனக்கு ஒரு முழு குடும்பம் இருக்கிறது. என் அப்பா, அண்ணன், தங்கைகள் மற்றும் அம்மா எல்லோரும் உயிருடன் மற்றும் என்னுடன் இருக்கிறார்கள். நான் ஒரு சத்தம் கொடுத்தால் எல்லோரும் இங்கே வந்து விடுவார்கள். ஆனால் பிறகு உங்கள் மற்றும் உங்கள் வீட்டின் மரியாதை என் அம்மா வீட்டினரின் கண்களில் எஞ்சி இருக்காது. நான் அதை விரும்பவில்லை. இந்த விவகாரம் அமைதியாக தீர்க்கப்படவும் மரியாதையை காப்பாற்றப்படவும் நான் நிறைய முயன்றேன். ஆனால் என் சொந்த கணவரே என் பேச்சை புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்றால் நான் யாரிடம் முறையிடுவது? ஆனால் நான் நந்தினி இல்லை. நான் அமைதியாக இருந்து என் உயிரை கொடுக்க மாட்டேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் நான் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனால் என் துரதிர்ஷ்டத்தை பாருங்கள். என் பேச்சை நம்புவதற்கு பதிலாக நீங்கள் என்னை தவறாக நினைக்கிறீர்கள். அதனால் நான் இப்போது உங்களுடன் எந்த பேச்சும் பேச விரும்பவில்லை. இப்போதே உங்கள் வீட்டை விட்டு செல்கிறேன். இதை கேட்டதும் நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். உடனடியாக மான்சியை பற்றிய நினைவு வந்தது. அவள் அம்மா இல்லாத குழந்தையாக எப்படி இருப்பாள் என்று. வழி இல்லாமல் நான், பார், வீட்டை விட்டு செல்லாதே. மான்சி இப்போதுதான் தன் உண்மையான அம்மாவின் மரணத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாள். நீ அவளுக்கு இன்னொரு துக்கத்தையா கொடுப்பாய்? என்னை பற்றி இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் அந்த குழந்தையை பற்றியாவது நினைத்துப்பார். நீ அவளை யாருடைய ஆதரவில் விட்டு செல்கிறாய்? அவள் மிகவும் சின்னவள். அவளுக்கு அம்மா தேவை என்றேன். அப்போது அவள், நான் மான்சியை விட்டு செல்கிறேன் என்று யார் சொன்னது? மான்சி என் உயிர். இந்த வீட்டில் உங்கள் அப்பாவை போன்ற ஒரு மனிதர் இருக்கும்போது நான் அவளை தனியாக எப்படி விட முடியும்? நான் மான்சியை இங்கு தனியாக விட முடியாது. மான்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் அவளை என்னுடனே அழைத்து செல்வேன். அவளை நான் வளர்ப்பேன். அதனால் நந்தினி மகிழ்ச்சியாக இருப்பாள் என்றாள். நந்தினியை பற்றி பேசியதை கேட்டதும் எனக்கு உள்ளுக்குள் அவளது வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருந்தது என்று தெரிய வந்தது. ஆனால் அவள் நந்தினியின் மரணம் பற்றி இப்படி பேசிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்ததும் எனக்கு பல விஷயங்கள் புரிந்தது. இந்த சண்டை மற்றும் குழப்பத்திற்கு இடையில் என் இதயம் மான்சிக்காகத்தான் அதிகமாக படபடக்க தொடங்கியது. மான்சி மிகவும் சின்னவள். அவள் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதன் விளைவு அவள் மீது நிச்சயம் இருக்கும். இந்த பேச்சுக்கு பிறகு நான் நாடு திரும்ப முடிவு செய்தேன். ஆனால் எனக்கு விடுப்பு கிடைக்கவில்லை.
இதனால் நான் மிகவும் சிரமப்பட்டேன். மறுபுறம் ஜீவிகா எனக்கு அழைத்து அவள் மான்சியை அழைத்துக் கொண்டு தன் அம்மாவின் வீட்டிற்கு செல்வதாக சொன்னாள். இதை கேட்டதும் நான் மிகவும் சிரமப்பட்டேன். நான் அவளை தடுக்க நிறைய முயன்றேன். ஆனால் அவள் தொலைபேசியை துண்டித்து விட்டாள். இப்போது எனக்கு புரிந்துவிட்டது, இந்த விஷயம் மிகவும் சிக்கலானது. அதை தீர்ப்பதற்கு நான் விரைவில் இந்தியாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எல்லா முயற்சிகளுக்கு பிறகும் எனக்கு விடுப்பு கிடைக்காததால் நான் என் நண்பனிடம் உதவி கேட்டேன், இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து என்னை காப்பாற்றும்படி. இல்லை என்றால் நான் என் வேலையை விட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நான் என் வேலையை விடுவதை பற்றி நினைக்க கூட முடியவில்லை. என் நண்பன் என்னை பார்த்து ஆச்சரியத்துடன், நீ இப்போதுதானே வந்தாய், பிறகு என்ன அவசரம் வந்தது என்று கேட்டான். அதனால் நான் சில பொய்களை சொல்லி அவனுக்கு நம்பிக்கை அளிக்க முயன்றேன். அவன் எனக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தான். இதன் காரணமாக எனக்கு அலுவலக விடுமுறை கிடைத்தது. நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் நான் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும் என் இதயம் உடைய தொடங்கியது. எல்லா இடங்களிலும் வெற்றிடம் இருந்தது. தரையில் தூர தூரத்திற்கு மண் மட்டுமே சிதறி இருந்தது. நான் அப்பாவின் அறைக்கு சென்ற போது அவர் முந்திரி பருப்பு சாப்பிட்டுக் கொண்டே திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் உடனடியாக எழுந்தார். டிவியை அணைத்து விட்டு என்னை கட்டி பிடித்து அழத் தொடங்கினார். அவர், பாரு மகனே, நான் உனக்காக அந்த பெண்ணை அழைத்து வந்தேன். ஆனால் அவள் மிகவும் குழப்பமானவளாக இருப்பாள் என்று தெரியவில்லை என்றார். நான் அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். என்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. நான் அமைதியாக துடைப்பத்தை எடுத்து வீடு முழுவதும் சுத்தம் செய்ய தொடங்கினேன். பிறகு உணவு தயாரித்தேன். அமைதியாக உணவை அப்பாவின் அறையில் கொடுத்தேன். ஆனால் எனக்கு சாப்பிட மனமில்லை. எனக்கு ஜீவிகா மற்றும் மான்சியின் நினைவு வந்தது. அவர்கள் சென்றது எனக்கு மிகவும் துக்கத்தை அளித்தது. வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த வீடு இப்போது வெறிச்சோடி போயிருந்தது. நான் ஜீவிகாவுக்கு அழைத்து வீட்டிற்கு வர சொன்னேன். ஆனால் ஜீவிகா வரமாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டாள். நான் என் மாமியார் வீட்டிற்கு சென்றபோது மான்சி என்னை பார்த்து ஓடி என் மார்போடு அணைத்து கொண்டாள். என் இதயத்தில் குளிர்ச்சி இறங்கியது போல எனக்கு உணரப்பட்டது. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சுத்தமான ஆடைகள் அணிந்திருந்தாள். ஆரோக்கியமும் முன்பை விட நன்றாக தெரிந்தது. என் மகளை இவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அவள் என் அருகில் இல்லாத கடினமான சூழ்நிலையில் கூட மான்சியை எவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டாள் என்று கண்களால் ஜீவிகாவுக்கு நன்றி சொன்னேன். ஜீவிகா என்னிடம் வணக்கம் மட்டும் சொன்னாள். வேறு எதுவும் பேசவில்லை. அவள் சிறிது நேரம் எங்களுடன் இருந்துவிட்டு பிறகு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் என் மீது கோபமாக இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். அதனால் நானும் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. மான்சியுடன் சிறிது நேரம் செலவிட்ட பிறகு நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். ஆனால் வீட்டிற்கு போக மனமில்லை. அதனால் நான் நந்தினியின் கல்லறைக்கு சென்றேன். வாழ்க்கை விசித்திரமாக தெரிந்தது. என் வாழ்க்கையின் குழப்பத்தை நான் எப்படி தீர்ப்பது என்று எனக்கு புரியவில்லை. நான் இங்கே என் மனதை லேசாக்க வந்தேன். ஆனால் நந்தினியின் கல்லறையை பார்த்ததும் என் இதயத்தில் ஒரு கனமான சுமை இறங்கியது போலிருந்தது. நான் கல்லறைக்கு அருகில் வந்தபோது அங்கே அதே கருப்பு பூனை அமர்ந்திருந்தது. அது முன்பு நந்தினியின் மரணத்திற்கு பிறகும் எனக்கு கல்லறைக்கு அருகில் கிடைத்தது. இந்த பூனை சாதாரணமானது போல தெரியவில்லை. அதன் கண்களில் துக்கம் மற்றும் கோபம் இருந்தது. அது என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவது போலிருந்தது. பூனையின் இருப்பால் நான் அங்கே இருப்பது கடினமானது. அதனால் நான் சோகமான மனதுடன் அங்கிருந்து சென்று விட்டேன். வீட்டிற்கு திரும்பி நான் நேராக அவளது அறைக்கு சென்றேன். இந்த அறை இன்னும் அவளது நினைவுகளால் நிறைந்திருந்தது. அலமாரியில் அவளது ஆடைகள் அவள் இப்போது அணிய போவது போல தொங்கிக் கொண்டிருந்தன. நான் ஆடைகளை தொட்டபோது நாங்கள் ஒவ்வொன்றாக கழித்த எல்லா பழைய நினைவுகளும் புதிதாகிவிட்டன. அதே நேரத்தில் என் கண் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த ஆடைகளுக்கு இடையில் பட்டது. ஒரு டைரி தெரிந்தது. அது ஆடைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது போலிருந்தது. நான் உடனடியாக ஆடைகளை அகற்றி டைரியை வெளியே எடுத்தேன். இந்த இளஞ்சிவப்பு நிற டைரி நந்தினியுடையது. அவளுக்கு டைரி எழுதும் ஆசை அதிகம். நான் அதை அவளது திருமண நாளில் பரிசாக கொடுத்திருந்தேன். நான் டைரியை என் கைகளில் எடுத்த போது என் கைகள் நடுங்கின. நான் முதலில் அதை என் மார்போடு அணைத்து விட்டு பிறகு திறந்தேன். அதில் நந்தினியின் அழகான கையெழுத்தில் பல கவிதைகள் எழுதப்பட்டிருந்தன. நான் ஒவ்வொரு பக்கமாக படித்து கொண்டே சென்றேன். திடீரென்று என் கண் டைரியின் ஒரு பக்கத்தின் மீது பட்டது. நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
நந்தினி அந்த பக்கத்தில் எழுதியிருந்தால், இந்த டைரி இருப்பது நல்லது. இதில் நான் யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்களை எழுத முடியும். இது என் வாழ்க்கையின் மிகவும் கடினமான அனுபவங்கள். அவற்றை எழுதிய பிறகு என் மனம் அமைதியாகியிருந்தது. அவள் இந்த டைரி விக்ரமனின் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டினாள். இல்லை என்றால் அவரிடம் என் மனதின் பேச்சை கூறுவது எனக்கு மிகவும் கடினம். ஏனென்றால் அவர் என்னை நம்ப மாட்டார் என்று எனக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை படித்ததும் என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. நான் உடனடியாக அறையின் கதவை பூட்டிவிட்டேன். அதனால் யாரும் உள்ளே வர முடியாது. நந்தினியின் உணர்ச்சிகளை முழு அமைதியுடன் படிக்க முடியும். நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி அவற்றை கவனமாக படித்தேன். படித்து கொண்டே இருக்கையில் என் பார்வை அவள் தெளிவான வார்த்தைகளில் எழுதியிருந்த பக்கத்தில் நின்றது. நான் விக்ரமை நேசிக்கிறேன். ஆனால் அவரது அப்பா என் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தினார். அவர் என் வாழ்க்கையை குழப்பிவிட்டார். அவரது பார்வைகளும் அவரது நடத்தையும் என்னை உடைத்து விட்டன. மேலும் நந்தினி டைரியில் என் அப்பா அவருடன் கடுமையாக பழக தொடங்கிய சம்பவங்களை விரிவாக குறிப்பிட்டிருந்தாள். அவர் தவறாக பழகிய பிறகு நான் யாரிடமாவது சொன்னால் அவர் விக்ரமை எனக்கு எதிராக திருப்பி விடுவார் என்றும் எனக்கு விவாகரத்து வாங்கி தருவார் என்றும் மிரட்டியதாக அவள் எழுதியிருந்தாள். விக்ரம் அவரது பேச்சை கேட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்தால் நான் என் சின்ன மகளை அழைத்து கொண்டு என்ன செய்வேன் என்று எனக்கு பயமாக இருந்தது. மறுபுறம் இந்த மௌனமும் என்னை உள்ளுக்குள் சிரமப்படுத்தியது. நான் எவ்வளவு காலம் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்க முடியும்? இப்போது என் பொறுமையின் எல்லையும் முடிந்து விட்டது. இந்த வீட்டில் உறவுகளின் பலம் இல்லை என்றால் இங்கே வாழ்வதில் என்ன பொருள்? ஒருவேளை அவள் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டே பல முறை உடைந்து அழுதிருக்கலாம். அவளது வார்த்தைகளில் ஒவ்வொரு உணர்ச்சியும் என் மீது விழுந்தது போல் இருந்தது. அவள் தன் தற்கொலையை பற்றியும் குறிப்பிட்டிருந்தாள். அவள் எழுதியிருக்கிறாள், நான் சோர்வடைந்து விட்டேன். என்னால் இனி இதெல்லாம் முடியாது. விக்ரம், நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் என்னால் இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழ முடியாது. எனக்கு இப்போது என்னை பார்த்தாலே வெறுப்பாக உள்ளது. இதையெல்லாம் படித்ததும் என் இதயம் துண்டு துண்டாக உடைந்தது போல் இருந்தது. டைரியின் மீதி பக்கங்கள் காலியாக இருந்தன. அவள் விரும்பியும் மேற்கொண்டு எழுத முடியவில்லை போல. நான் நீண்ட நேரம் அந்த டைரியை கையில் வைத்துக் கொண்டு அழுதேன். பிறகு கோபத்தால் நிரம்பி நான் டைரியை எடுத்துக்கொண்டு அப்பாவின் அறையை நோக்கி சென்றேன். நான் அறைக்குள் நுழைந்த போது எதிரே இருந்த காட்சியை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்பா படுக்கையில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் எதிரே வைக்கப்பட்டிருந்த நாற்காலியில் நிலைத்திருந்தன. அந்த நாற்காலியில் அதே கருப்பு பூனை அமர்ந்திருந்தது. அப்பா பயந்து போய், இது என்னை பயமுறுத்துகிறது, இது என்னிடம் பழி வாங்கும் என்று சொல்கிறது, இதை விரட்டி விடுங்கள் என்றார். அவரது நிலையை பார்த்து என் கோபம் இன்னும் அதிகரித்தது. நான், இது பூனை இல்லை, உங்கள் பாவங்களின் நிழல். நந்தினி உங்கள் காரணமாகத்தான் தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அப்பா, நீங்கள் என்ன செய்தீர்கள்? என் வீடு பாழாகிவிட்டது. எல்லாம் உங்கள் காரணமாகத்தான் என்று கத்தினேன். என் பேச்சை கேட்டதும் அப்பா என் பக்கம் பார்த்தார். ஆனால் அவரது பார்வை இளஞ்சிவப்பு டைரி மீது பட்டதும் அவர் பார்வையை தாழ்த்தி கொண்டார். அவரது முகமும் காய்ந்து போனது. மெல்லிய குரலில், நான் பலவீனமாகிவிட்டேன். நந்தினி தன் உயிரை எடுக்க நான் விரும்பவில்லை. என்னை மன்னித்து விடு என்றார். இதையெல்லாம் கேட்டதும் என் இதயம் இன்னும் துக்கமடைந்தது. நீங்கள் ஒரு மாசற்ற பெண்ணை மரணத்தின் வாசல் வரை அனுப்பிவிட்டீர்கள். உங்கள் பிடிவாதம் மற்றும் தவறுகள் உங்கள் சொந்த மகனின் வீட்டையே பாழாக்கிவிட்டன. கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? உங்கள் காரணமாக நந்தினி சென்று விட்டாள். என் மாசற்ற மகள் தன் அம்மாவின் அன்பிலிருந்து பிரிந்து விட்டாள். ஆனாலும் உங்களுக்கு சமாதானம் வரவில்லை. உங்கள் காரணமாக ஜீவிகாவும் சென்று விட்டாள். நந்தினி உயிரோடு இருந்திருந்தால் உங்கள் பாவங்கள் எப்போதும் மறைந்தே இருந்திருக்கும். ஆனால் நந்தினியின் மரணம்தான் உங்கள் எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்தியது என்றேன். இதை கேட்டதும் அப்பா கைகளை கூப்பி, விக்ரம், என்னை மன்னித்து விடு, என்னை விட்டு போகாதே, இந்த பயத்தில் இருந்து என்னை காப்பாற்று, எனக்கு எல்லா இடங்களிலும் நந்தினி தெரிகிறாள் என்றார். அவரது பேச்சை கேட்டதும் நான் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து, நீங்கள் என் அப்பா, உங்களுக்கு தண்டனை கொடுப்பது அல்லது கொடுக்காதது என் கைகளில் இல்லை. ஆனால் கடவுளின் நீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் எல்லா கொடுமைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் மனசாட்சியின் வெற்று குரல் தான் உங்கள் தண்டனை என்றேன். அவர் என்னை தடுத்தார். ஆனால் நான் அவரது கையை உதறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தேன்.
ஜீவிகா மற்றும் மான்சியிடம் செல்வதற்கு முன் நான் முதலில் நந்தினியின் கல்லறைக்கு செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் கல்லறை தோட்டத்திற்குள் நுழைந்ததும் என் தைரியம் உடைந்தது. அவள் விஷயத்தில் நான் இவ்வளவு பெரிய அலட்சியம் செய்ததால் இன்று அவள் மண்ணுக்கு கீழே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் அவளது கல்லறைக்கு சென்று அவளை எப்படி சந்திப்பது? நான் அந்த நேரத்தில் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவள் என்னிடம் அடிக்கடி என்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னபோது நான் சோர்வான அடிகளுடன் அவளிடம் மன்னிப்பு கேட்க சென்றேன். ஆனால் எதுவும் பார்க்காமல் திரும்பி வந்தேன். இப்போது என் மனம் என் மாமியார் வீட்டை நோக்கி இருந்தது. அங்கே மான்சி எனக்காக காத்திருந்தாள். நான் ஜீவிகா மற்றும் மான்சியுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பினேன். அதனால் பழைய வலியான நினைவுகள் எங்களை சிரமப்படுத்தாது. நான் ஜீவிகாவின் வீட்டிற்கு சென்று அவளிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னேன். மன்னிப்பு கேட்டேன். ஜீவிகா, விக்ரம் நீங்கள் முன்பே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருந்தால் ஒருவேளை இதெல்லாம் நடந்திருக்காது என்றாள். பிறகு நான் வருத்தத்துடன் தலையை ஒடிந்தேன். நடந்ததை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் இப்போது என்னிடம் இருப்பதை என்னால் பாதுகாக்க முடியும். அதனால் நான் என் அன்பான மகள் மற்றும் மனைவியுடன் துபாயில் புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தேன். நந்தினியின் நினைவுகள் மற்றும் அப்பாவின் தவறுகள் எப்போதும் என் இதயத்தில் சுமையாக இருக்கும். ஆனால் நான் என் மகள் மற்றும் மனைவிக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பேன் என்று தீர்மானித்துள்ளேன். நான் இதில் எவ்வளவு வெற்றி பெறுவேன் என்று கடவுளுக்குத்தான் தெரியும். ஆனால் நான் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நந்தினியின் மரணம் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஆனால் அதற்கு பிந்தைய உண்மை எனக்கு ஒரு பாடம் கற்பித்தது. நான் கற்றுக்கொண்டேன், ஒருவரின் அன்பையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. மற்றும் யாராவது உங்களை நம்பினால் அவர்களை எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். நன்றி.